எஸ்கேஆர் தம்பி அடியாளுகளை கூட்டு வந்து என்னை அடிச்சாமா. என் தம்பி ஞானம் தான் உள்ள பூந்து அடிச்சு என்னை காப்பாத்தினேன். என் தம்பி ஞானம் எனக்காக உள்ள பூந்து அடிச்சோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் ஈர குலையெல்லாம் ஆடி போச்சுமா. அதுக்காக தான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். என் தம்பிங்கிறதுனால நான் கேட்டேன். இதே வேற ஆளாக தான் கேட்டிருப்பேனா? எனக்கு அந்த வித்தியாசம் தெரியாதம்மா. இது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு எதிரி ஒன்று தான், நானும் ஒன்று தான். தெரிஞ்சுக்க. உன் மக அந்த எஸ்கேஆர் தம்பியோட நடு ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த நாச்சியப்ப மக துணைக்கி நிற்கிறா. போகிறேன் வரேன் பூரா அங்கே நின்று பார்த்துட்டு போயிருக்காங்க. குணசேரன் தங்கச்சின்னு. மானம் பறிபோகுதுன்னு என் தம்பி கதிர் ஓடி போய் அவனை அடித்து விரட்டி விட்டுட்டு இவளை கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஓட்டு பூட்டிட்டு அண்ணே கல்யாணத்துக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். இதில் இந்த வீட்டு ஆம்பளைகளோட தப்பு என்னமா இருக்கு? சொல்லு, என்ன இருக்கு? அதுக்காக தூக்க மாத்திரையை தின்னுட்டு படுத்துக்கிட்டா. இந்த வீட்டு மருமகளெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க அலறி அடிச்சுக்கிட்டு. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சியா? இல்லை, அந்த எஸ்கேஆர் தம்பி எங்களை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்பி ஆஃபீஸில் போய். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்கம்மா. வந்து என்னையும் கதிரையும் கூப்பிட்டு நிற்கிறாங்க. சரித்தானே எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் அங்கே அந்த எஸ்கேஆர் தம்பி இருக்கால, அந்த அரக்கா அப்படியா அவன் கால் மேலே கால் போட்டு பகுமானமாக உட்காந்துருக்கேன். நான் போனால் எப்பயுமே மரியாதை கொடுக்கும் போலீஸு. அன்னைக்கு அந்த எஸ்பி என்னை பார்த்தோன்னே ஒரு தினுசா பேசுகிறாரு. சரின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்தேன். நீங்கள் வெளியே போயிருங்க, உங்கள் தம்பி கதிர்கிட்ட விசாரிச்சுக்கிறோம்னு சொல்கிறாரு அந்த ஆள். சரி, நீ விதியை நினச்சி வந்துக்கிட்டு நான் பாட்டில் பேசாமல் சிவனேன்னு வெளியே வந்து நின்னேன். அந்த அரைக்காப்படியாக இருக்கான்ல அந்த எஸ்கேஆர் தம்பி, அவன் கூட 4 தடிப்புகளை வந்திருந்தாங்கம்மா. என் மேல பாஞ்சுட்டாங்கம்மா. என் சட்டையை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்கம்மா. தெரியுமா உனக்கு? எல்லாம் சின்ன சின்ன பயலுங்க, 20-25 வயசு தான் இருக்கும். பொடி பயலுங்க. என்னை யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? மதுரையில் ஒருத்தன் என் சுண்டு உள்ள தொட்டுருப்பானாமா இது நாள் வரைக்கும். 10 அடி தள்ளி நின்று பேசுவாங்கம்மா அண்ணன்னு. அப்படிதான் பழகிருக்காங்க. மாட்டிக்கிட்டமே உயிர் போயிட போகுதுன்னு பயந்துட்டு இருக்கேன். கதிர் வேற உள்ள உட்காந்துருக்கேன். என்னடா செய்யறது? இன்னைக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ வந்தாமா என் தம்பி ஞானம். வந்தான் வந்து உள்ள பூந்து அவங்களை உரிச்சு போட்டாமா. உரின்னு உரிச்சுட்டான். தெரியுமா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என் மனசுக்கு? ஞானத்தை கண்ணில் பார்த்தோன்னே தம்பியோட ஏன் படை கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேம்மா. அன்னைக்கு தாம்மா நேரில் பார்த்தேன். நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்ல. இதுல ஏன் தப்பு என் தம்பியை தப்புன்னு என்னமா இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை பத்த தாயா யோசிக்காதம்மா. இந்த வீட்டோட மூத்த மனுஷியா நின்று யோசி. அவ்வளோதான் சொல்லுவேன். இங்க பாருமா, இதுக்கப்புறமும் என் மேல தப்பு இருக்குன்னு யோசிச்சுன்னா உன் கையால விஷத்தை கொடுமா. குடிச்சிட்டு உன் மடியிலே விழுந்து செத்து போறேன். எனக்கு வேற வழி இல்லைம்மா. என்னம்மா பேசாம நிக்கிற? பதில் சொல்லுமா. என்ன தப்புன்ட்டேன் நானு? எல்லாரும் தப்பு தப்புங்கிறிய. என்ன தப்புன்ட்டேன்? நான் பிறந்ததாம்மா தப்பு. இப்படி ஒரு வாழ்க்கையை கௌரவத்தோட வாழணும்னு நினைச்சேன். அதாம்மா என் தப்பு. ஊரெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அணைச்சு ஒரு தாய் கோழி குஞ்சு அரவணைச்சு வாழ்ற மாதிரி அணைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியுமா? எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போனா நான் என்ன செய்வேன்? ஒரு ஆளு நானா புலம்பி சாக வேண்டியதேன். இல்ல நான் எங்கிட்ட போய்க்கிறேம்மா. விடுமா, முடியலம்மா. அக்கா வாங்க. தர்சினி இந்தா வாங்கக்கா. இந்தா நீங்க குடிங்க. அவளுக்கும் கொடு. எனக்கு இது பிடிக்காது. குடிக்க வைங்க. ஏய் என்னடி இங்க நின்னு பிரபுதேவா மாதிரி ஆடிக்கிருக்க? ஐயா, இது துருப்புடிச்சு போயிருக்குக்கா. இளவெடுத்தது எனக்குன்னு வந்து மாட்டுது. இந்த நேரத்துல இங்க நின்னு எதுக்கு நீ இப்ப இந்த பைப்பை திருகி இருக்க? மூர்த்தி அண்ணட்ட சொன்னா செய்ய போறாரு. ஐயா, அவர் ஊர்ல ஏதோ துக்கமா கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, நாளைக்குன்னு பார்த்து கரெக்டா இவ்வளவு நாள் தண்ணி பாய்ச்சதுலாம் அவர் கண்ணுக்கு தெரியாது. நாளைக்கு தான் என் புள்ளெல்லாம் நீ கொண்டுட்டேன்னு வந்து கத்திக்கிட்டு சொல்லுவார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாவரத்தையும் நீதான் கொண்டேன்னு. இது காலங்காத்தால வந்து செஞ்சனா எனக்கு இழுவ வந்துரும். அதனால இப்பவே சரி பண்ணிடலான்னு பாக்குறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஆமா, இந்த அத்தை கதை என்ன?
வீராவேசமா வசனம் பேசிட்டு மேல போச்சு. அப்படியே காத்த புடுங்கி விட்ட பலூன் மாதிரி புஸ்ஸுன்னு வந்துருச்சு. என்ன விஷயம்? யாரு மாமாவை பார்த்து பேசிட்டு வந்தாங்க. அவரு லெஃப்ட் பிரெயின் ஒரு ஃப்ரீக்வன்சிலையும் ரைட் பிரெயின் ஒரு ஃப்ரீக்வன்சிலையும் டியூன் பண்ணி மண்டையை கழுவிட்டுல அனுப்புவாரு. இது என்ன புதுசா? எனக்கு அது இல்ல விஷயம். ஆதிரா ஆஸ்பத்திரியில வந்தோடனே அதுக்கு இதுக்கும் குதிப்பாருன்னு நினைச்சேன். பார்த்தா அமைதியா போயிட்டாரு. இன்னைக்கு அமைதியா போறாருன்னா நாளைக்கு பெருசா வெடிய கொளுத்தி போட போறாருன்னு அர்த்தம். இருக்கு நாளைக்கு என்னமோ வச்சிருக்காரு. ஐயோ, முதல் வெடி எனக்கு தான் இப்ப நான் என்ன செய்யறது? அதை விட பெரிய தீபாவளி வெடி நாளைக்கு இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தல, அப்படியே யோசிச்சுக்கு வா போ. என்ன போட்டு பாப்போம். இல்லனா நாளைக்கு பக்கெட்ல புடிச்சுதான் தண்ணி ஊத்தி தொலைதுரி விடு கரும. எனக்கு இது பிடிக்கல. ஏன் குடி, அடிச்சு விடுவேன் இல்லாட்டி. தாரா எப்படியாவது குடிச்சிரு, அவளை குடிக்க வச்சிரு. 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். குடிச்சு முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கணும். இறங்குமா. அண்ணே, மாமா, அண்ணே. காலையில சேவல் கூவுதோ இல்லையோ இதுங்க கூவிருதுங்க. இந்த வரேன். இவளை இப்பதான் வீட்டுல இருக்க திஷ்டி எல்லாம் வெளியில போகட்டும் சாம்பிராணி போட்டேன். திரும்ப திஷ்டி உள்ளார வருது. எதுக்கு வந்தீங்க? உங்க வீட்டு பெரிய திருஷ்டி தான் வர சொன்னாரு. ஏமா வாய மூடுமா. ஆமாண்டாப்பா, வாய மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது. நான் எதுவும் பேசல. தள்ளுமா. ஏன் நில்லுமா, பேசிக்கிட்டே இருக்க. எங்க போற? ஏன் நில்லு, நில்லுன்றல. அண்ணே, இதாமா அண்ணே. நில்லு நில்லு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு உள்ளார வந்துட்ட. என்னம்மா? அன்னைக்கு போலீஸ பார்த்து பம்மி ஓடுனவதானே நீ. இப்ப எதுக்கு வந்த? போமா. அண்ணே, இங்க பதில் பேசு. சக்தி தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டால. கிளம்புங்க. ஐயா அண்ணே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன அண்ணன் நொண்ணானுக்கிட்டு இருக்க? கிளம்புன்றல. கிளம்புங்க, காத்து வரட்டும். சும்மா வந்து கூவிக்கிட்டு. அண்ணே, என்கிட்ட பேசுமா. என்கிட்ட பேசுங்கறல. அண்ணே ஓடி உள்ள. வணக்கம் சின்னண்ணே. பெரியண்ணே இருக்காளா? உள்ளதா இருக்காரு, வாங்க. நல்லா இருக்கீங்களா? மாமா வணக்கம். இதுங்களை பார்த்தாலே எரியுது. சொன்னா குண்டை தூக்கி போடுவாருன்னு பாரு. நாம அத்தனை பேரும் தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் மனசு இறங்காது இந்த ஆளுக்கு. அருண் என்ன சொன்னது சரிதான். நானும் ஜெனி சத்தியம் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னோம்ல. இருடி, அம்புட்டி இப்ப போட்டு உடைச்சு விடாது. பொறுமையா இரு. நான் போய் அத்தை கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரவா? அவங்க பேசட்டும். அவங்கள எதுக்கு பழைக்கிற? சும்மா இரு. அது என்ன செய்ய போகுது? சும்மா தான் நிக்க போகுது. மாமா, கோயிலுக்கு எதுவும் போறீங்களா? ஏன்? வேட்டி கலர் கண்ணை பறிக்குது. ஏன் இது வரைக்கும் இது மாதிரி கட்டி நீ பார்த்தது இல்லையோ? நான் கலராக தானே கட்டுவேன். கட்டுவீங்க, இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்குதுன்னு கேட்டேன். நல்லா இருக்கு, விடுறா. ஆமாப்பா. ஏய், லெஃப்ட்ல திரும்பினோடனே 3வது வீடப்பா. அது தெரியல உங்களுக்கு? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? கடமாவனம் தான் கூட வரான்ல. மதுரைக்குள்ள வந்துட்டு ஆதி குணசேகரை விட்டு தேடி அலைகிறாளாக்கும். சரியான ஆளுங்கப்பா. சரி, எப்படியாவது கண்டுபிடிச்சி வாங்கப்பா. ஏப்பா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கப்பா. பார்த்து வாங்கப்பா. சரி, வச்சுறேன். என்னம்மா அது? அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. சரி சரி, உட்காரு. இருக்கட்டும்ண்ணே, உங்க முன்னாடி எப்படி? வாடா. மாமா 10 மணிக்கு வர சொன்னீங்க. சரியா 9:52க்கே வந்துட்டேன். பங்க்சுவல் மாமா. எது பஞ்சுமில்லா? பஞ்சுமில் இல்ல மாமா, பங்க்சுவல், குறித்த நேரத்தில் வருதல். ஓஹோ, நீ படிச்சவன்ல, மறந்துட்டேன். சம்பந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? பெரியவனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வரியா? என்னம்மா பேசணும்? பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. நம்ம செல்வராஜ் மண்டபத்தில் தான் விசேஷத்தை வைக்க போகிறோம். அது விஷயமா பேச தான் செல்வராஜ் மாமா சித்தப்பெல்லாம் வந்துட்டுருக்காங்க. மனசுல ஈரமே இல்லாம இருக்காரு. திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. இதேம்மா தகவல். பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெரிஞ்சுக்கம்மா. எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல.
ஏய், எங்க தங்கச்சி வாழ்க்கையை முடிவு பண்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கண்ணே, உள்ள வாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இதை ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஏய், என்ன செய்வ? ஆ? என்ன சட்டம் கிட்டான்னு பேசுவ? பேசு. என்ன செய்யணுமோ செய்யு, நாங்க பாத்துக்கிறோம். ஏ கதிரே, தேவையில்லாத ஆளுகிட்ட ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம இறப்பா. ஆளப்பாரு. அண்ணே, வணக்கம் 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 வணக்கம். வாங்கப்பா எல்லாரும். வாங்க மாமா, சித்தப்பு எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. நம்ம செல்வராஜ் வாங்க வாங்க. பாப்பா செல்வம் வா. வாங்க. வணக்கம். வாங்க மாமா. வாங்க வாங்க. வணக்கம். சித்தப்பு வாங்க. என்ன நாடகத்துக்கு வேஷம் போட்டு வர்றது மாதிரியே வரீங்க? ஏற்கனவே 2-3 கல்யாணத்தை முடிச்சுட்டு வரைய போல. இல்லப்பா, அதெல்லாம் என்ன எல்லாரும் அட்ரஸ் தெரியாம அலைஞ்சீங்களா? கடம்பா தான் கூட வந்தான்ல. அண்ணே, நான் வந்து செல்வராஜ் அண்ணன் கூட வந்தேண்ணே. செல்வராஜ் கூட வந்தியா? அப்புறம் மாமா போன்ல பேசும்போது கடம்பா கூட வர்ற மாதிரியே பேசுனீங்க. அப்படியா பேசுன? என்ன அப்படியா பேசுனேன்? கொஞ்சம் குழப்பமாயிருச்சு மாப்பிள்ள. என்ன மாமா இன்னும் தெளிவாகலையா? காலையிலே போட்டியில? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. சரி சரி சரி. பார்த்து உட்காருங்க மாமா. அந்த சேர் அடிக்கடி சாயம். ஆமா, அப்படியே அணைச்சு பொத்துனாப்புல உட்காருங்க. இது சம்மந்தி. வணக்கம்மா. ஜான்சி ராணி. அவன் மாப்பிள்ளக்காரன் கரிகாலன். இவனா? பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓ மக சடங்கப்பா மண்டபத்தில் வந்து கரெக்டாக பண்ண பையன் தானே அவன்? மாமா அதெல்லாம் பழைய கதை மாமா. இப்போ உள்ளது மட்டும் பேசுவோம். இப்போ நிச்சயம் பேச வந்திருக்கோம், அதை மட்டும் பேசுவோம். இங்கேருந்து ஆரம்பிப்போம் போதும். சரிப்பா. பழசெல்லாம் பேச வேண்டாம். ஏம்மா காப்பி விடுங்கம்மா. என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போ. நானும் வரேன். என்னம்மா விசாலாச்சி, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். பொண்ணு உன்னை விட்டு போக போகுதுன்னு கவலைப்படுறியா? இவங்க அப்படி இருக்கிறது இவருக்கு என்ன ஆச்சு? சரி செல்வம் அண்ணே, விஷயத்துக்கு வருவோம். அந்த தேதி இழுத்துக்கிட்டே இருந்துச்சுல்ல, முடிவு பண்ணாமல் இருந்தோம். அதை நேற்று தான் முடிவு பண்ணேன். நிச்சயத்தை 3ஆம் தேதி வச்சுக்கலாம். சரிண்ணே. மண்டபத்துக்கு சொல்லிடு. சொல்லிடுறேண்ணே. சரி, மற்ற எல்லா வேலையும் பார்த்துருவோம். எல்லாம் சிறப்பாக பண்ணிடலாண்ணே. சரி சரி. அண்ணே, இந்த போஸ்ட் அடிக்கிறது எப்பண்ணே? போஸ்டரா? அடிப்போம். உன் விஷயத்துக்கு அப்புறமா வரேன். கொஞ்ச நேரம் பேசாமல் நில்லு. ஹலோ. வந்துட்டீங்களா? இதோ இதோ வரேன். ஆதிர, நீ தைரியமா இரு. இனி நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. ஆதிர, நீ தைரியமா இரு. இனி நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், என்ன போன் வந்தானே சத்தம்லாம் பலமா இருக்கு? என்ன போலீஸ் வர சொல்லிருக்கிய? வரட்டும் வரட்டும், ஒரு கை பார்த்துடலாம். ஏய் ஏய், என்னண்ணே? என்னப்பா அது? நிச்சயம் நடக்காதுன்னு மாமாவை பார்த்து சொல்லிட்டு போறா. என்னவா, யார் வந்திருக்கா? யாரை கூப்பிட போறா? போலீஸ்ட்டு கழிச்சிட்ட சொல்லியிருப்பாளோ? வரட்டும், பார்த்துக்கலாம். இல்லப்பா, அது யாருன்னு பாருப்பா போய். எல்லாம் கூடி வர நேரத்தில் தான் குட்டையை குழப்பாளு நம்ம வீட்டு பொம்பளைய. என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? அமைதியாக உட்காருங்க. இப்போ என்னண்ணே பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏம்மா, யார் வந்தாலும் பார்த்துருவோம், விடு.
யாருப்பா? யார் வந்திருக்கா? வேற யாரு? வெள்ளமாண்ட பட்டு தான் வந்திருக்கு. அப்பத்தாவா? வந்துருச்சா? எவ்வளவு பட்டாலும் தொடச்சு போட்டுட்டு அவங்காலேயே சுத்தி சுத்தி வர இல்ல. ஞானம் இன்னும் உனக்கு பிறக்கல இல்ல? வாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பத்தா, நீங்களாவது சொல்லுங்க அப்பத்தா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா. நீங்களாச்சும் இவங்க கிட்ட பேசுங்க அப்பத்தா, எனக்காக ப்ளீஸ். அன்னைக்கு ஜனனி கிட்ட என்னோட வாழ்க்கை என் விஷயத்த நானே பார்த்துப்பேன்னு நீ வீராப்பா பேசின போது என் ரத்தம் உனக்குள்ள ஓடுதுன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன். துணிச்சலா நிக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பேன்னு ஐ நெவர் தாட் ஆஃப். சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். அதை புரிஞ்சுக்க. உன்னோட வலியை மற்றவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறது கோழத்தனம். சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். அதை புரிஞ்சுக்க. உன்னோட வலியை மற்றவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறது கோழத்தனம். என்ன விசாராட்சி, என்கிட்ட ஏன் சொல்லல? நான் பெத்த பொண்ணு, அவ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியா? சொன்னதுக்கு அப்புறம் என்ன செஞ்ச உன் பொண்ணுக்காக? உன் மூத்த மக ரூமுக்குள்ள போனேன். 5 நிமிஷத்துல உன் மண்டையை கழுவி அனுப்பி விட்டானா? பேசாம நடந்தியா மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. நில்லு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீ? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு வார போற, எங்கள்கிட்ட எந்த விவரமும் சொல்ல மாட்டீங்களோ? அப்பப்போ விருந்தாளி கணக்கா வந்துட்டு இருக்கிறவங்கள மிரட்டி தெரியுறீங்களா? என் மிரட்டலுக்கு பயந்து தான் ஓடி போயிட்டான் உங்க அண்ணன். யாரு? யாரை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்கிறியா? தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க வேண்டாம். சரி, தேவையானதை பேசுவோமா? கூப்பிடு, உங்க அண்ணனை போய் வர சொல்லு. எதுக்கு? என்கிட்ட பேசி ஜெயிக்க பாரு. பிறகு போல எங்க அண்ணன் ஒன்னங்கிட்டலாம். ஏண்டா, எஸ்பி ஆபீஸ்ல வாங்கினது பத்தலையா? என்ன வாங்கின? எல்லாம் தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். சொரியும். செருப்பால் அடிச்ச மாதிரி கேக்குது அப்பதான். ஊரே உன்னை பார்த்து காரி துப்புதுடா. என்ன பேசுறிய? இத பார்ப்பா ஞானம், உங்ககிட்ட கிளியரா பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பயந்து ஒளியாம வர சொல்லு உங்க அண்ணனை. நான் ஒன்னும் அவனை ஒன்னும் செஞ்சிட மாட்டேன். பத்திரமா பேசி அனுப்பி வைக்கிறேன். என்ன அப்பதா ஓவரா பேசிட்டு இருக்க? அடேங்க அப்பா, எங்கிட்ட எல்லாம் குரலை ஒசத்தி பேசுறது. ஆனா உன் தன்மானத்தை மட்டும் அவங்கிட்ட அடகு வச்சுட்ட. கரெக்ட். முள்ளு தச்ச மாதிரி கேக்குதா? நான் கூட அவர் மாறிட்டாருன்னு நினைச்சிட்டேன்க்கா. சாரி. உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லப்பா. போய் உங்க அண்ணனை வர சொல்லு. போப்பா. நீ போறியா இல்ல நான் போய் அழைச்சிட்டு வரட்டுமா? போறேன்.